கார்த்திகை பூவின் கிழங்கு இருக்குது, அந்த கிழங்கு விஷம் அதை அரைச்சி சாப்பிட்டுட்டு தற்கொலை செய்கிறான். ஏன்னா தன் உடம்பு வெள்ளைக்காரன கையில் கிடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனைவி இறந்து போனதுக்காக கணவன் அந்த சிதையிலேயே விழுந்து சாகிறது. இந்த வேலுப்பணிக்கு ஒப்பாரி, அதே நேரத்தில் ஆணை கட்டி அறியாத்தை, இந்த 2 இலக்கியங்களுக்கும் எங்களுடைய ஈழத்தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் எப்படி புரிந்து? அந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியக்கூடாது என்ற ஒரு சட்டம் இந்த காலத்தில். ஆண்கள் செய்யக்கூடாது, முகசவரம் செய்யக்கூடாது, அப்படி பெண்கள் செய்யக்கூடாது, அப்படி செய்ய வழிக்கிட்டு அதுக்கு வரி கட்ட வேணும். சிறியவர்கள் இந்த கதைகளை கேட்கிற போது செவி வழியாக அது கடத்தப்படும், அவர்களுக்கு ஒரு கற்பனை உலகத்தை திறந்துவிடும். இப்படியாக நாங்கள் வளமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பலாம், அதை மாற்றுக்கிறதுக்கு இடம். பொம்பளை என்ற எழுச்சி ஒன்று சொல்ல போனால் இன்றைக்கு மாறி ஒரு பொம்பளை என்ற எழுச்சியை ஆண் சமூகத்தினால தாங்க முடியாது. எல்லா வீட்லேயும் பொம்பளையில் தாங்கள் பெரியாக்கள்னு சொன்னால் நாங்கள் வாடையிலான்னு சொல்லி தங்களுக்கு அவமானம் உண்டு அதை பணிக்கிறவர்கள் கருதி அப்படி சமைக்கும். கொல்லையேற்று கோடஞ்சுவானே புல்லாலே ஆயமகள், அந்த கொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த காளை மாட்டின் கொம்பை கண்டு ஒருவன் பயப்படுவான் என்றால் அந்த ஆம்பளையே அந்த ஆயர்பாடியில் உள்ள பொம்பளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு எழுதுங்கரங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். புத்தகங்களை தேடுகிற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த வாரத்திலே ஆணை கட்டிய அறியாத்தை என்று அழைக்கப்படுகிற புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் உரையாடியிருந்தோம். அதனுடைய நூலாசிரியர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களோடும் இந்த நிகழ்ச்சி பயணப்பட்டு கொண்டு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. ஏனென்றால் நாங்கள் உரையாடுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எங்களுடைய நிலம் சார்ந்திருக்கக்கூடிய கதைகளை பரப்புவதற்கும் நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் நாளைக்கு வரக்கூடிய எங்களுடைய இளைய சந்ததிகளுக்கு எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அறிமுகங்களை நாங்கள் தெளிவாக கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய இருப்பு சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வியல் சார்ந்திருக்கக்கூடிய கூறுகளை அடுத்த சந்ததி இடத்திலே கையளிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். இன்றைய உலகை பொறுத்த வரைக்கும் இலத்திரனியல் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க இப்படியான நிகழ்வுகளூடாக நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் வரலாற்றினுடைய ஆவணங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் இன்றைக்கும் அகலங்கன் அவர்களை அழைத்து வரப்போகிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் இந்த வாரமும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு கடந்த வாரத்திலே நாங்கள் நிறைய விஷயத்தை கதைச்சிருந்தோம். உங்களுடைய பயணங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆணை கட்டிய அறியாத்தையோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அதிலே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆணை கட்டிய அறியாத்தை என்கிற அந்த கதையினுடைய பின்புலம் என்ன? அது இந்த கால பகுதியிலே எங்களுடைய நிலத்திலே நிகழ்ந்தது, எங்கே நிகழ்ந்தது? இவை தொடர்பாக ஒரு கதையை போல நாங்கள் சொன்னாலும் தவறில்லை. இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமணியோடு சேர்ந்த அந்த பகுதியில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதை பெரிய சிறப்பு என்னென்றால், எங்களோட தமிழ் பண்பாட்டில் அல்லது இந்து பண்பாட்டில் ஒரு கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுகிறது என்பது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும். சிலப்பதிகாரத்தில் கூட கணவன் இறந்த உடனே பாண்டியன், நெடுஞ்செழியர் பாண்டியன் தான் யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி தன் உயிரை போக்குற நேரத்தில் அவன் மனைவியும் கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லை என்று இணையடி தொழுது வீழ்ந்தனே மடமொழின்னு சொல்லுவேன். உடனடியாக அந்த பாண்டி மாதேவியும் உயிர் நீத்தால். அதுதான் முதல் நிலையான கற்பினரின்னு சொல்கிற வழக்கம் இருந்தது. அப்போ கணவனுக்காக மனைவி உயிர் துறக்கிறத சொல்லுவேன். இலங்கையிலையும் ராவணன் கொல்லப்பட்ட பின்பு, ராவண திராவிடன் என்று சொன்னால் எங்களோட பண்பாட்டில் வரும், கொல்லப்பட்ட பின்பு மண்டோதரியும் விழுந்து சாகிறா. கந்தபுராணத்திலையும் சூரவன்மன் வந்த உடனே பதும கோமலை இறந்து சாகிறா. இலக்கியங்கள் அப்படி நிறைய காட்சிகள் வரும். அதுதான் உயர்ந்த கற்பினரின்னு சொல்லி வந்த காலம். ஆனால் முதலாக நாங்கள் கேள்விப்பட்டது ஒரு மனைவி இறந்து போனதுக்காக கணவன் அந்த சிதையிலேயே விழுந்து சாகிறது. உடன் கட்டுகிறது, கட்டுன்றது எரிக்கிற நெருப்பு கட்ட சிதை. மனைவியே எரிக்கிற அந்த சிதையிலேயே கணவனும் எரிஞ்சு போகிறது. அந்த காட்சியை முதல் நாங்கள் வன்னிப்பிரதத்தில் தான் காணுகிறோம். சில வேளை இதே சமகாலமாக அல்லது இதுக்கு பிற்பட்ட காலமோ தெரியாது, கேரளாவில் அப்படி நடந்திருக்குது. கேரளாவில் அந்த பெண்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியக்கூடாது என்ற ஒரு சட்டம் இந்த காலத்தில். ஆண்கள் செய்யக்கூடாது, முகசவரம் செய்யக்கூடாது, அப்படி பெண்கள் செய்யக்கூடாது, அப்படி செய்ய வழிக்கிட்டு அதுக்கு வரி கட்ட வேணும் என்றெல்லாம் சட்டம் போட்ட காலத்தில் அதுக்கு எதிராக ஒரு பெண் போராடி இருக்கிறார். அப்போ அதுக்கு எதிராக போராடின பெண் அந்த வரிக்கு பதிலாக தனது மார்பகங்களை அறுத்து கொடுத்து தற்கொலை இறந்து போகிறார். அவ இருக்கிற சிதையில் அவற்றை கணவனும் விழுந்து இறந்ததாக ஒரு கதை கேரளாவில் இருக்குது. அது இதோட சமகாலமாக அல்லது பிற்பட்ட காலமானு சரியாக எங்களுக்கு ஆராய்ச்சி சொல்ல முடியலை. ஆனால் நாங்கள் அறிஞ்ச வரையில் வேலைப்பணிக்கிற ஒப்பாரியின் அடிப்படையில்
இதுதான் நாங்கள் அறிஞ்ச முதலாவது தகவல். எல்லாருக்கும் ஆச்சரியமூட்ட தகவல். ஒரு மனைவியின் சிதையில் ஒரு கணவன் இறக்கிறது. அடுத்தது அந்த காலத்தில் ஒரு யானையை அடக்க முடியாத பணிக்கிறது யானையை பிடிச்சு அடக்கிற அந்த மந்திரம் தெரிஞ்சவர்கள், அதுக்குரிய வல்லமை உள்ளவர்கள், பழக்கப்பட்டவர்கள். அந்த பழக்கப்பட்டவர்களாலே அந்த கொம்பன் யானையை மத யானையை அடக்க முடியாமல் போய் அடக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருந்த வேலைப்பணிக்கனே மாட்டேன்னு சொல்லிடுறான். அந்த யானையை இயலாதுங்களால் அடக்க முடியாண்டு அந்த அரசன்கிட்ட சொன்ன நேரத்தில் அந்த அரசன் சொல்லுகிறான், அப்படி ஏன் அடக்க முடியாது, இல்லாட்டிக்கு நாட்டை வந்து அழிச்சு போடும், அப்படி அடக்கத்தான் வேணும்னு சொல்லியக்குள்ள எல்லாரும் சொல்லிக்கணும் வேலைப்பணிக்கன் தான் பெரிய அடக்கக்கூடிய ஆள், ஆனால் இவனங்கே அடக்கிறது, இப்போ இவன் மனைவிக்கு அடங்கி கிடக்கிறான், அதனால இவன் மனுஷி தான் அடக்குவான், வேலைப்பணிக்கரையே அடக்கிற மனுஷி தான் ஜானையை அடக்குவான்னு சொல்லி கேலியாக பேசினான். அது ஒரு கேலியாக போயிடுது. புருஷனை மனைவியை ஆளுகிறாள் என்றது அந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை. இப்போ மனைவியாக கணவன் ஆளுகிற, கணவனை மனைவி ஆளுகிற சர்ச்சை இல்லாமல் போயிட்டுதுன்னா, அப்போ அந்த கணவனை வந்து மனைவி தான் ஆளுகிறா. அப்போ கணவனால் முடியாத காரியத்தையும் மனைவி தான் செய்வான். வேலைப்பணிக்கன் கட்ட மாட்டான், அவன் மனுஷி தான் நடக்குவான்னு சொல்லிடுறான். இல்லை அரசன் சொல்கிறான், வேலைப்பணிக்கத்தான் பணிக்கிற தலைவன், நீ தான் அடக்க வேணும், ஒரு ஆள் அடக்க முடியாதுன்னு இப்படி பரிகாசமாக சொல்லிடுறான். அந்த கவலையில் வீட்டை வந்தவன் சபையில் தன்னை அவமானப்படுத்தி போட்டான். மனைவி தான் வீட்டில் அடக்கிறவ தான் அடங்கி போகிறவன்ற மாதிரி பரிகாசம் பண்ணி போட்டவன் கவலைப்பட்ட நேரத்தில் அவள் சொல்கிறா, இல்லை அதை நான் அடக்கி காட்டுறேன், நானே அடக்கி காட்டுறேன், அவங்களோட வாயை அடைக்கிறதுக்கு அடக்கி காட்டுறேன்னு சொல்லி அவள் யானை அடக்கிறதுக்கு போகிறான். அது சமயச்சடங்குகள் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட சரியான மன உறுதியோடு யாரும் நெருங்க முடியாத அணுக முடியாத கம்பீரமான கொம்புகள் பொருந்திய ஆக்ரோஷமாக பிறரிக்கொண்டு நிற்கிற மதம் பிடித்த யானைக்கு முன்னால் போய் அந்த யானையை பணிய வைக்கிறான். பணிய வச்சு அதுக்கு மேலேயே ஏறி சவாரி செய்து கொண்டு வாரான். அது ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அரசனை பார்த்து வியந்து போய் அவருக்கு பொன்னாடையை போற்றி கௌரவ வைக்கிறான். அதை மற்ற பணிக்கிறதால தாங்க முடியலை. ஏன்னா ஒரு பொம்பளை என்ற எழுச்சி ஒன்று சொல்ல போனால் இன்றைக்கு மாறிப்பா, ஒரு பொம்பளை என்ற எழுச்சியை ஆண் சமூகத்தினால தாங்க முடியவில்லை. இது எல்லா வீட்லேயும் பொம்பளைகள் தாங்கள் பெரியாக்கள்னு சொன்னால் நாங்கள் வாழையிலான்னு சொல்லியும் தங்களுக்கு அவமானம் உண்டு அந்த பணிக்கிறர்கள் கருதி அவருக்கு விஷம் வைக்கணும். ரெண்டு விதமான கதை இருக்குது. ஒன்று அவருக்கு வெத்திலை படித்து கொடுக்கல வெத்திலை பார்க்கக்குள்ளே நெஞ்சு வச்சன்ற மாதிரியும், இன்னும் ஒன்று அவருக்கு பொன்னாடை போத்தைக்குள்ளே பொன்னாடையில் விஷம் தடவுனா உடம்பு வேர்க்கைக்குள்ளே அந்த வேர்க்கைக்கூடாக போகும்னு சொல்லினோம். ஏதோ ஒரு வகையில் அவள் கொல்லினோம். அதை பொறுக்க முடியாத அந்த வேலைப்பணிக்கன் அவரோட சிதையிலேயே பாஞ்சு பிள்ளை அவள் சுடலைக்கு வந்தால் அப்படி செய்து போடுவார்னு பயந்து அவர் வீட்டையே கட்டி வச்சு போட்டு போயினோம். அவர் அதையும் எல்லாம் வறுத்து கொண்டு மீறி சுடலைக்கு ஓடி போய் மனைவியை எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த சிதைக்கு மேலே தான் பாஞ்சு இறந்த அந்த செய்தி ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு செய்தி. ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம், ஒன்றுமே இல்லாமல் ஒரு கற்பனை பண்ண முடியாது. ஏதோ ஒன்று சின்ன விஷயமா இருக்கவனுங்கிட்டேன். அப்போ அதனால் வேறு எங்கேயும் இப்படி ஒன்றும் இல்லாதபடியாக இது ஏதோ ஒன்று இருந்து வந்த கற்பனை உண்மைதான். அப்போ சில விஷயங்கள் கற்பனை பண்ணப்பட்டாலும் கூட அந்த உண்மைன்றது ஒன்று இருக்கிறதுக்குள்ளே, அதனால அது பெருசாக போற்றப்படுது. வன்னியில் முக்கியமான விஷயம் அது உண்டு. அதுபோல் குருவிச்சி நாச்சியாற்ற கதை, அது ஒரு முக்கியமான கதை உண்டு. குருவிச்சி நாச்சியாற்ற கதையிலும் குருவிச்சி நாச்சியாரில் இப்போ நாடகங்கள் அருணாச்சலத்தில் நாடகமாடி இருக்கிறார், கதையாளி இருக்கிறார், வேறு யாக்களும் எழுதுகிறோம். ஆனால் அதில் உள்ள ஒரு நுட்பமான விஷயத்தை பல பேர் சொல்ல தவறி விடுகிறோம். குருவிச்சி நாச்சியார் ஒரு தடவை கூட பண்டாரவன்னியன் பார்க்கல. குருவிச்சி நாச்சியார் தான் பண்டாரவன்னை பார்த்து அவன் மேலே காதல் கொள்கிறார். காதல் கொண்டு அவன் போருக்கு போகக்குள்ளே தோழி மூலமாக செய்தி சொல்லி அனுப்புகிறா, புரிவிழாங்காயம் கொடுத்து அனுப்புகிறா. அப்போ அவள் தான் சொல்கிறா இப்படி காதல் உண்டுன்ற விஷயம். அவன் சொல்கிறத கேட்டு தான் பண்டாவன்னியனுக்கு சில வெள்ள அந்த பெண்ணாக இருக்கும் இந்த பெண்ணாக இருக்கும் வருதே தவிர நேரடியாக காண இல்லை. நேரடியாக கண்டிருந்தால் அவனுக்கு காதல் வர்றது சின்ன விஷயம், அது உலகியல் விஷயம். நேரடியாக காணாமலேயே அவள் சொன்ன தகவல், தோழி சொன்ன தகவலை வச்சுக்கொண்டு அவனுக்கும் அவள விருப்பம் வருது. அதனால சொல்கிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்த பிறகு நான் அவளை திருமணம் செய்வேன்னு சொல்லி காணாமலேயே சொல்லி அனுப்புகிறான். அதுக்கு பிறகு யுத்தத்தில் அவன் செத்து போட்டான்னு செய்தி வருது. ஆனால் உண்மையில் யுத்தத்தில் சாகையில். அதுக்கு பிறகு வெள்ளக்காரர்களை பிடிபட்டு தப்பி போய் 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர் செய்து இறந்தான்னு இப்போ வரலாறு சொல்லுது. அந்த யுத்தத்தில் அவன் பிடிபட்டவனை தவிர சாகையில் தப்பிட்டான்னு சொல்லி. அப்போ அவன் செத்து போட்டான்னு வதந்தி அந்த செய்தி வந்த நேரத்தில் அவள் உடனடியாக தற்கொலை செய்கிறாள். அப்போ இந்த கிழங்கு இருக்குது, கார்த்திகை பூவின்ற கிழங்கு இருக்குது, அந்த கிழங்கு விஷம் அதை அரைச்சி சாப்பிட்டுட்டு தற்கொலை செய்கிறான். ஏன்னா தன் உடம்பு வெள்ளைக்காரன கையில் கிடையக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அந்த நதியில் ஆற்றுல தன் பிரேதத்தை போக விட சொல்லி சொல்கிறான். இப்போவும் குருவிச்சி ஆறுன்னு அந்த ஆறுக்கு பேர், அதுக்கு அந்த பேர் அவட பேர் அதில் தான் இப்போவும் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது ஒரு வீர வரலாறாகவும் ஒரு காதல் வரலாறாகவும் பாற்றப்படுது. எங்களுக்கு பெரிய புராணத்தை வருகிற திலகவதியார் அந்த கணவனை பார்க்கவே இல்லை, காலம் பார்க்கல. தாய் தகப்பன் சொன்னதை வச்சுக்கொண்டு
தாயதப்ப நிச்சயம் பண்ண வச்சுக்கொண்டு அவர் மேலே ஆசை கொண்டு கடைசி அவர் செத்தாருன்னு கேள்விப்பட்ட பிறகு கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறார். எங்கள் திரைப்படத்தில் காட்டுறது போல காதல்கள் ஒன்றும் இல்லை. தகப்பன் சொன்னதை வச்சுக்கொண்டு மனதுக்குள்ளே காதல் உண்டவன் ஒரு நாள் நேரம் காணவே இல்லை. அது மாதிரி ஒரு நாளும் கண் காணாமலேயே அவன் பண்டாரவனியன் காதல் விடுறான். கண் கண்டு தான் காதல் விடுறான். பண்டாரவனியன் கண் காணாமலேயே காதல் கொண்டது ஒரு சிறப்பான விஷயம். அதுவும் மாறி வருது. மனைவிக்காக கணவன் உடன்கட்டு இருந்தது போல பெண்ணை காணாமலேயே ஆண் காதல் கொள்வது. வித்தியாசம். ரெண்டும் மண்ணியில் உள்ள முக்கியமான வரலாறு, முக்கியமான விடயங்கள், கேட்பதற்கு சுவாரஸ்யமான விடயங்களும் கூட. இப்படியான விடயங்களை கதை கதையாக சொல்லுவதற்கும் நாங்கள் கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றால் இவைதான் எங்களை வளப்படுத்துகிற விடயங்களாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் கதை சொல்லுகிறது போன்று சொல்லிக்கொண்டு இருக்கிற போது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படியாக சிறியவர்கள் இந்த கதைகளை கேட்கிற போது செவி வழியாக அது கடத்தப்படும். அவர்களுக்கும் ஒரு கற்பனை உலகத்தை திறந்துவிடும். இப்படியாக நாங்கள் வளமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாம், அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லையா? நான் ஒரு இன்னொரு பண்பாட்டு விஷயம் நான் சொல்கிறதுக்குள்ளே வன்னியில் நடக்கிற விஷயம். இப்போ நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். ஆரம்பத்தில் வரப்பு ஓட்டுற தொடக்கம் சூழடிக்கிற வரைக்கும் நான் செய்திருக்கிறேன். அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அரி வெட்டுறது. இப்போ அரி வெட்டுலாம் தெரியாது, தாக்கத்தியால் அரி வெட்டுறது. அப்போ நெல் பாட்டத்தில் விழுந்து கிடக்கும். ஏன்னா இப்போ பெரிய நெல்லுகள் H4 நெல், முருங்கைக்காயன், சீனட்டி, பிறகு வந்து சீனட்டி, முருங்கன், குளவாழை, அப்படி பெரிய நெல்லுகள் போடுறது. 4 மாத நெல்லுலாம் போடுறது. நெல் உயரமாக வளர்ந்து பாட்டத்தில் விழுந்துடும். அப்படி விளாட்டிக்கு தடியால் சவல் போட்டு வளைச்சி போட்டு தான் வெட்டுறது. இப்போ அப்படிலாம் செய்கிறது மிஷின் தானே. இப்போ நிற்கிற பயிர் தான் அப்படியே வெட்டுறது. அதை சூடடிச்சோம்னா அடித்து போட்டு அந்த நெல் அந்த கதிர் நெல்லை புறம்பாக்கினா பிறகு அந்த வைக்கல் மாட்டுக்கு பயன்படும், வீடு மீறதுக்கு பயன்படும், பிறகு இப்போ பேப்பர் தயாரிக்கிறதுக்கு பயன்படும், இப்படி பல விதமாக பயன்படும். இப்போ அப்படிலாம் போயிட்டு அப்படி இந்த அரி வெட்டி விரிவாக சொல்லணும், முன்னாடி சுருக்கமாக சொல்லணும். அரி வெட்டி போட்டு அதை உப்பட்டின்னு சொல்கிறத பிறகுறதை காய போடுறது. 2 நாளைக்கு காய போட்டுட்டு பிறகு அதை மாவக்கைன்னு சொல்லி ஒரு 5-6 உப்பட்டிச்சது மாவக்கையாக செய்கிறது. அதுகளை அள்ளி கொண்டு வந்து கட்டக்கத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல வைக்கிறது, ஒரு மூட்டில் வைக்கிறது, பிற மூட்டில் வைக்கிறது, தண்ணி விடாமல் வைக்கிறது. பிறகு அந்த கட்டக்கந்துகள் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு போய் பெரிதாக கட்டி கொண்டு போய் சூடாக வைக்கிறது. அப்படி சூடாக வச்சு போட்டு தான் பிறகு சூடடிக்கிறது. போர் அடிக்கிறது தான் சொல்லி ஆனை கட்டி போர் அடித்தால் மாடு கட்டி போர் அடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போர் அடித்த அழகான தென்மதுரை என்று சொல்கிற வழக்கம் அப்படியே வந்து யானையாலே சூடடிக்கிறாங்க. இப்போ நான் நிறைய மாட்டால் சூடடித்த வழக்கம் இருந்தது. எருவ மாட்டை சூடடிக்கல ஆண் மாடு கிடா மாட்டையும் எருவ மாட்டையும் உண்டா சேர்த்து போட்டு சூடிக்கிற வழக்கம் இருந்தது. அப்போ எனக்கு இப்போ நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். 2 ஜோடியாக இருந்து காதலியாக இருந்தால் இப்படி இருக்கும்னா கட் பண்ணி பார்ப்போம். வண்டியில் கேட்கல எருத்து மாடு 2 ஆண் மாடாக தான் இருக்கும். பசுமாட்டை கலக்கிறது இல்லை, அதில் பசுமாடு அதுக்கு பாய்க்கிறது இல்லை. அங்கே கிடா மாட்டையும் எருவ மாட்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு பிணைச்சி சூடடிக்கிற வழக்கம்லாம் இருந்தது. வயல்வெளி செய்கிற வழக்கம்லாம் இருந்தது. அப்போ அந்த சூடு வைக்கக்குள்ளே ஒரு எல்லோரும் கட்டி கொண்டு வரணும். அதில் ஒரு ஆள் ஏணியில் ஏறி மேலே போவார். கிட்டத்தட்ட 30 அடி உயரத்துக்கு சூடு வரும். பெரிய சூடு. இப்போ சூட்டே காணலாது. அவர் மேலே போகிறவர் ஒரு ஆற்றல் உள்ள இளைஞனாக இருப்பார். அவர்கிட்ட கொடுக்கையில் அவர் மேலே முடி கூட்டுறேன்னு சொல்கிறது. அப்படி இப்படி மோதகம் மாதிரி இப்படி கூடணும். அப்போ தண்ணி விழுந்தால் வெளியில் போகும். இல்லை தண்ணி உள்ளுக்கு விழுந்துட்டால் அது எரிஞ்சு போடும், மடியெல்லா போயிடும்னு சொல்கிறது. அப்போ அவர் மேலேருந்து மெல்ல கவனமாக மேலே போடணும். அப்படி மேலே போடைக்குள்ள ஏணிக்கு மேலே எட்டி போடணும். தப்பி தவறி அவர் மேலேருந்து கீழே விழுந்துருவார். அப்படி விழுந்திருக்கிறேன் சொல்ல. அப்படி விழுந்தால் அந்த பொம்பளையே அந்த ஊரில் உள்ள அந்த ஆம்பளையே அந்த ஊரில் உள்ள எந்த பொம்பளையும் கல்யாணம் முடிக்க மாட்டாளாம். என்ன வயலுக்கு முடிச்சு விட்ட தெரியாத ஆம்பளை என்ன ஆம்பளைன்னு சொல்லி போட்டு பக்கத்து ஊர்லேயும் அதை கேள்விப்பட்டால் அந்த ஆம்பளையை கல்யாணம் முடிக்க மாட்டாங்களாம். இது எங்கே எங்களோட முன்னணியில பண்பாடு வருது சங்க இலக்கியத்தில். கொல்லையேற்று கோடஞ்சுவானே புல்லாளே ஆயமகள். அந்த கொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த காளை மாட்டின் கொம்பை கண்டு ஒருவன் பயப்படுவான் என்றால் அந்த ஆம்பளையே அந்த ஆயர்பாடியில் உள்ள பொம்பளை கல்யாணம் முடிக்க மாட்டான். இவன் இந்த மாட்டுக்கு பயப்படுறவன் என்ன மனுஷன் என்ன ஆம்பளைன்னு சொல்லி அதான் கொல்லையேற்று கோடஞ்சுவானே புல்லாளே ஆயமகள். அந்த முன்னணியில பண்பாடு போல எங்களோட மருதநிலை பண்பாட்டில் ஒன்று இருக்குது. முடிவு குட்டைக்குள்ளே தவறி விழுந்த ஆம்பளையை பொம்பளைகள் கல்யாணம் முடிக்க விரும்ப மாட்டேன் சொல்கிற பண்பாடு இருக்குது. அப்படியே சில பண்பாடு அங்கே இருந்திருக்கு. சுவாரஸ்யமாக இருக்கிறது கேட்டுக்கொண்டு இருக்கிற போது அப்படியே சுவாரஸ்யமாக நாங்கள் உரையாடி கொண்டு இருப்பதற்கும் அப்படியே விருப்பமாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பத்தில் உரையாடி இருக்கக்கூடிய இந்த வேலுப்பணிக்கர் ஒப்பாரி, அதே நேரத்தில் ஆனை கட்டிய அறியாத்தை, இந்த 2 இலக்கியங்களுக்கும் உங்களுடைய ஈழத்தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? வேலுப்பணிக்கர் ஒப்பாரி அந்த புத்தகத்தில் வன்னி வளநாட்டு பாடல் புத்தகத்தில் இடம்பெற்ற பிறகுதான் பல பேருக்கு வந்தது. அதுக்கு முதல் அதை பற்றி ஜுகசந்தி என்ற நாவல் நினைக்கிறேன். அந்த நாவலில் ஆனால் பாலமனோனை பற்றி குறிப்பிட்டுக்கிறார். ஒரு நாவலில் அவர் குறிப்பிட்டுக்கிறார். அப்போ தான் அந்த கதையாக நாங்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொண்டோம். அதுக்கு பிறகு தான் சிறுகதையாக வந்ததும் நாட்டுக்குத்தாக வந்ததும் பிறகு நாங்கள் நாடகமாக செய்ததும். அது ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலே அது ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்குது. பேராசிரியர் சண்முகதாஸ் போன்றவர்கள் மேடை வழியே வேலுப்பணிக்கர் ஒப்பாரி சில பாடல்களையும் பாடி காட்டிக்கணும். அந்த வன்னி வளநாட்டு பாடலில் வர
பண்டிப்பள்ளு குருவிப்பள்ளு போன்றவற்றையும் ராகத்தோடு பாடுவேன். அதே போல் இந்த வீரப்பணிக்கர் ஒப்பாரிக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்டலெக்சுவல்னு சொல்கிற படித்த மட்ட பேராசிரியர்கள் விரிவிரியாளர் மட்டத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதன் நம்பகத்தன்மையையும் அவையை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லி, அப்படி இல்லாமல் வெறும் கற்பனையாக இருந்திருக்க முடியாது. இப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட எந்த காலப்பகுதியிலே இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம்? அப்படி ஏதாவது ஆய்வுகள் இடம்பெற்றிருக்கிறதா? பண்டாரவன்னி என்ற காலத்துக்கு முற்பட்ட காலமாக இருக்க வேணும், கைலைவன்னியனுக்கு பிற்பட்ட காலமாக இருக்க வேணும். இப்போ கைலைவன்னி என்ற பண்டவன்ற காலம் வந்து ஒல்லாந்தர காலம் முடிஞ்சு, ஒல்லாந்தர காலத்தில் கொஞ்ச காலமும் பிரித்தானியர் காலத்தில் கொஞ்ச காலத்தில் தான் அவர் இருக்கிறார். கைலைவன்னி என்ற காலம் வந்து போர்த்துகீசர் காலத்தில் பிற்பகுதி ஒல்லாந்தர காலத்தில் இருக்கிறார். அப்போ அந்த ஒல்லாந்தர காலத்துக்குள்ள தான் அது வந்திருக்க வேணும். அப்போ கைலாய வன்னியனுக்கும் இந்த பண்டாரவன்னி விடப்பட்ட காலத்தில் உள்ள ஒரு வன்னி என்ற காலத்தில் இருந்திருக்கணும். பெரிய வன்னியன் சின்ன வன்னியன்னா பேர் போடுகிறோம், வன்னி என்ற பேரில் சரியாக போடுறதும் இல்லை. அந்த வன்னி என்ற காலத்தில் நடந்திருக்க வேணும். அது இந்த காலம் உண்டு சரியாக சொல்கிறது காலம் இப்படி 17-18ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வந்திருக்கலாம். கமுகம் சண்டைன்னு சொல்லி அதுவும் ஒரு அங்கே பாரம்பரியமான ஒன்று இருந்தது. கமுக மரங்கள் எல்லாத்தையும் வெள்ளைக்காரன் ஆளை வச்சு முழுவதும் வெட்டி அழித்தவன். அப்போ கமுக மரத்தில் உள்ள கமுகம் பாக்கு முக்கியமான வியாபாரமாக இருந்தது. அப்போ அதில் ஏற்பட்ட ஒரு போட்டியில் சில பேர் வெள்ளைக்காரன்கிட்ட பிழையான தகவலை கொடுத்து முழு கமுக மரத்தையும் அழித்தவங்க. அது கமுகம் சண்டை என்ற பேரில் அந்த காலத்தை வழங்கி வந்தது. அதுவும் வன்னிமலை நாட்டு பாடல்களில் ஒரு சின்ன பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு முல்லைமணி கலாநிதி முல்லைமணி கமுகம் சோலை என்ற பேர்லேயே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அப்படியான சில பாரம்பரியமான விஷயங்கள் அந்த பகுதியில் நடந்திருக்குது. அதை சரியான வகையில் இலக்கியமயப்படுத்தினா தான் உலகத்துக்கு போய் சேரும். சரித்திரம் ரேஸில் போகாது, அல்லது சம்பவம் போகாது, இலக்கியம் வந்தால் தான் போகும். இலக்கியமாக ஆக்கிறவன் சுவாரஸ்யமான ஆக்கக்கூடிய ஆளாக இருக்க வேணும், ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளவனாக இருக்க வேணும், மக்களால் விரும்பப்படுகிறவனாக இல்லை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாகவும் இருக்க வேணும். இப்போ முல்லைமணி செய்யக்குள்ள அதுக்கு ஒரு பெருமதி இருந்தது. அது மாதிரி பேரா சண்முகதாஸ் போன்றவர்கள் அணிந்திரை எழுதி வன்னிமலை நாட்டு பாடல்கள் வரையக்குள்ள மெட்ராஸ் மேல் செய்யக்குள்ள நல்லா இருந்தது. மெட்ராஸ் மேல் தானே ஆடினார், அருணாச்சலத்தில் ஆடினார், செய்த நல்லா இருந்தது. பண்டாரவன்னியன் நாடகமும் கூட அப்படி தான். அது பெருமளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை அடிப்படையாக வச்சுக்கொண்டா நாடகம் ஆக்கப்பட்டது. முல்லைமணி அவர் சொல்லியிருக்கார், எங்களுக்கு நேரடியாக சொல்லியிருக்கார். அந்த முடிவெல்லாம் பண்டாரவன்னியன் முடிவும் வீரபாண்டிய கட்ட முடிவும் ஒரே மாதிரி தான் செய்தது. அந்த பிறகுதான் ஆய்வாளர்கள் சொல்லிக்கிறோம், அதுக்கு பிறகு 4 வருஷம் இந்த மறைஞ்சிருந்து தாக்குற போரை அவன் செய்தான். அப்போ கருகாமன் நாயக்க முதலியார் என்றவர் அப்போ பொறுப்பில் இருந்தவர். பண்டாரவன்னியன் தலைமுறைவாக இருக்கக்குள்ளே அவன் வெள்ளக்காரனுக்கு கடிதம் அனுப்புகிறான், பண்டாரவன்னியன் மீண்டும் பன்னி ராஜ்யத்தை கைப்பற்றுவேன் என்று சொல்லி பிடிவாதமாக படுதட்டி கொண்டிருக்கிறான். அவர் கடிதம் அனுப்பினார். இப்போ 4 வருஷமாக அவன் கெரில்லா யுத்தம் செய்திருக்கிறான். பிறகு யுத்த காலத்தில் இருந்தான் என்ற ஒரு செய்தியும், யுத்த காலத்தில் இருந்து காயம்பட்டு வயிற்றோட்ட நோயில் இருந்தான் என்ற ஒரு செய்தியும் பலவிதான் போய் கொண்டிருக்கு. இப்போ இலக்கியம் படைக்கிறாக்கள் வந்து வயிற்றோட்ட நோயில் இருந்தான்றதை இலக்கியமாக படைக்க மாட்டான். யுத்த காலத்தில் செத்தான்ன்றதான் எப்பவும் ஒரு பெருமையாக இருக்கும். அதனால அதுக்கு பிறகும் அவன் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் கூட 4 ஆண்டுகள் கெரில்லா யுத்தம் செய்து போர்க்களத்தில் செத்தான் என்றுதான் நாங்கள் இன்றைய சொல்லிக் கொண்டிருக்கிற வரலாறாக நாங்கள் படிக்கிறோம், அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஆணை கட்டிய அறியாத்தையாக இருக்கட்டும் அல்லது ஏனி உங்களுடைய நாடக பிரதிகளாக இருக்கட்டும், இவை வானொலி நாடகங்களாகவும் இருக்கின்றன, அதே நேரத்தில் மேடையிலே அரங்கேற்றக்கூடிய நாடகங்களாகவும் இருக்கின்றன. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட, இன்னொரு வகையிலே நாங்கள் நேரடியாக சொல்ல போனால் தொலைக்காட்சி தொடர் நாடகங்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய குடும்பங்களாக அல்லது வீடுகளாக எங்களுடைய இந்த பிரதேசங்கள் வந்து மாறி இருக்கிறது. அது இன்னும் ஒரு வகையிலே தென்னிந்தியாவில் இருந்து ஒளிபரப்பப்படுகிற தொடர்களாக இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக விடயங்களை பேசுகிற விடயங்களாக இருக்கின்றன. இப்படி இருக்கிற போது எங்களுடைய நிலத்திலே ஒரு நாடக பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பது என்பது இன்றைய சூழலிலே எந்த அளவிலே அது இருக்கிறது? ஏனென்றால் மிக முக்கியமானது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இலக்கியம் படைக்கிற போது அது வரலாற்று ரீதியாக அந்த விடயங்கள் போகுமா என்றால் அது ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்குமானால் ஜனரஞ்சகமாக இப்படியான விடயங்களை நாங்கள் எடுத்து செல்லுகிற போது நாங்கள் இன்றைக்கு உரையாடுவதைப் போல உரையாடுவதற்கான களமும் வளமும் வாய்க்கும். அதை ஒரு கதையாக கூட எங்களுடையவர்கள் கேட்பார்கள், செவிகளாலே கேட்கிற போது இன்னும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். இப்படியாக அந்த கதைகள் வந்து பரவும், எங்களுடைய வளமும் வாழ்வும் அது அடுத்த சந்ததிக்கும் எடுத்து செல்லப்படும். இந்த இடத்திலே இன்றைய நிலைமையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நாங்கள் வன்னி பிரதேசம் சம்பந்தமாக ஜேபி லூயிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிர்வாக சேவை அதிகாரி, வவுனியா மாவட்டத்துக்கு பொறுப்பாக, வவுனியா முல்லைத்தீவு ஒரே மாவட்டம் அந்த காலத்தில் பொறுப்பாக இருந்த அதிகாரி, அவர் மேனுவல் ஆஃப் த வன்னி டிஸ்ட்ரிக்ஸ் என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது மேனுவல் தான், அது புத்தகம்னு சொல்லிடாது, மேனுவல் நாவல் இல்லை, மேனுவல் ஆஃப் த வன்னி டிஸ்ட்ரிக்ஸ் முல்லைத்தீவு அண்ட் வவுனியான்னு போட்டு, அதான் இங்கிலீஷில் வெளியே அந்த புத்தகம். அது 2ஆம் பதிப்பு டெல்லியில் செய்திருக்கணும். நாங்கள் அது ஒரு குழு அமைச்சு ஐயம்பிள்ளை நிர்வாக சேவை உத்தியோகத்தர், ஓய்வு பெற்ற நிர்வாக உத்தியோகத்தர்
டிஎஸ்ஆர் ஓய்வு பெற்றவர் ஐயம்பிள்ளை, மற்ற மனைவி இங்கிலீஷில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பொருநாயகி ஐயம்பிள்ளை, நான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வேறு ஆக்களை நினைச்சு கொண்டு அதை பலரிடம் கொடுத்து மிகச் சிறப்பான மொழிபெயர்ப்பை செய்து தமிழில் இலங்கையின் வன்னி மாவட்டங்கள் ஒரு கையேடு என்ற பெயரில் வெளியிட்டோம். அந்த மொழிபெயர்ப்பு எல்லாத்தையும் நாங்கள் செம்மப்படுத்தி ஒரே ஆள் மொழிபெயர்த்த போலே வரக்கூடியதாக பார்க்குறாங்களுக்கு வேறு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிக கஷ்டப்பட்டு செய்து நாங்கள் அதில் புத்தகம் 2 பதிப்பாக வெளிவந்த சிவமடு புத்தகசாலை 2ஆம் பதிப்பு செய்தது. வவுனியாவில், முல்லைத்தீவில், கொழும்பில் எல்லாம் வெளியீடு செய்தோம், லண்டன்லேயும் வெளியீடு செய்தோம். அதுக்குள்ளே இருக்கிற பல கதைகள் இருக்குது. அப்படியான கதைகளையும் நாங்கள் எடுத்து நாடகங்களாக ஆக்கலாம். அப்போ எங்களுக்கு நாடகங்களாக ஆக்குறதா இருந்தால் நிறைய செலவு பெறும். இப்போ வேளம்படுத்த வீராங்கனை என்ற பேரில் இந்த ஆனைகட்டி அறியாத்தே செய்யக்குள்ள மெட்ராஸ் மெயில் வந்து கல்வி திணைக்களத்துக்குள்ளே வெளியிருந்தவர் அரியான் பொய்கையோட அந்த எழுத்து வடிவத்தை அவர் நாட்டுக்கூத்தாக செய்தார். அவர் நாட்டுக்கூத்து செய்யக்கூடிய ஆள் இங்கே உள்ள கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்களையும் எடுத்து வச்சுக்கொண்டு மாகாண சபையோடு இணைஞ்சு பெரும் பொருட்செலவில் யாழ்ப்பாணம் முழுக்க செய்தார். அது பெரிய வரவேற்பை பெற்றது. கொழும்புலேயும் கொண்டு செய்தார். பெரிய யானையை கூட யானை மாதிரி எல்லாம் செய்து கொழும்புக்கெல்லாம் கொண்டு வருவார். அப்புறம் வவுனியாவிலையும் அதை டிக்கெட் சுவாயும் போட்டு நாங்கள் சித்தாந்த நிலைய சங்கத்தின் மூலமாக உதவி செய்த நாங்கள் 2-3 காட்சி மிகச்சிறப்பான காட்சியானது, எல்லாரையும் கௌரவிச்சு நாங்கள். ஆனால் அப்படி பிரமாண்டமாக செலவு செய்து காட்சிப்படுத்துகிற அளவுக்கு இப்போ நாடகங்கள் செய்ய முடியாது. செலவில்லை, செலவு காசு இல்லை. பொதுமக்கள் மத்தியில் அதெல்லாம் பெரிய அளவில் செலவு தாரதுக்கு ஆக்கள் இல்லை, அல்லது அப்படியான ஆக்களை நாங்கள் கண்டுபிடிக்கல. ஒரு மேடை நாடகம் செய்கிறதாக இருந்தது. நான் கூட நேரடியாக மேடை நாடகத்தில் பங்கு பெற்றது குறைவு. 1-2 நாடகங்களை நானே நிறைய ஆளுக்கு செய்திருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அமரேந்திரான ஒரு நாடகம் செய்தாங்க. அப்போ நான் எழுதி கொடுத்தேன். பேரிம்பராயாண்ட ஒரு மாணவன், அவர் தான் அதை நிறைய ஆளுக்கு செய்தவர். வெளியிலேயும் நான் சமூக நாடகங்களை, இலக்கிய நாடகங்களை செய்யக்குள்ள எழுதி கொடுக்குறதே தவிர நான் அதுக்கு போகிறதில்லை. ஏன்னா அது பெரிய கஷ்டமான வேலை, என்றால் அவ்வளோ செலவான வேலையாகவும் இருக்கும். அவ்வளோ வேலை. அப்போ அவ்வளோ செலவுகளை மாறி தாங்கிறது. நாடகத்தை மேடையை கொண்டு வந்தால் இன்றைய நிலைக்கு ஏற்ப வேகமாக அழகாக செம்மையாக செய்ய வேணும். அதுக்குரிய லைட்டிங் வேணும், ஒப்பனைகள் வேணும், வெளியில் போடுற சீன் எல்லாம் வேணும். அப்போ அதுக்கு யாரும் செலவழிக்க தயாராக இல்லை. நாடகம் பார்க்குறதுக்கு ஆக்கள் தயாராக தான் இருக்கிறோம். அதை அப்படி காட்சிப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. இப்போ பேராசிரியர் மௌனகுரு மட்டக்களப்பில் சில நாடகங்கள் செய்கிறார். ராவணேசன் நாடகம் செய்தவர், வவுனியாலையும் கொண்டு செய்தவர், கொழும்புலையும் செய்தவர். அப்படி ஒரு சிலர் செய்யணுமே தவிர பெரிய அளவில் செய்கிறதுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்க இல்லை. இப்போ இந்த பண்டாவன்னிய நாடகத்தை வெளிநாடுகளில் செய்யணும். அது 4-5 பதிப்பு கண்டது அந்த புத்தகம் வெளிநாடுகள்லாம் செய்யணும். அங்கே உள்ளக்கு செய்யலாம், வைக்க பொருளாதாரம் இருக்கும். இங்கே அந்த பொருளாதாரம் காணாதது காரணமே தவிர கலைஞர்கள் இருக்கிறோம், பார்க்குறக்கும் பார்வையாளர் இருக்கிறோம், கொடுக்க முடியல. அதான் பிரச்சனை எங்களுக்கு. கொடுக்கக்கூடிய வகையில் இன்னொரு வகையிலே நாங்கள் சொல்ல போனால், நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த பொருட்செலவுகள், நேர செலவுகள் இவற்றையெல்லாம் கருத்தலை கொள்ளுகிற போது இவற்றை ஆவணப்படங்களாக அல்லது அந்த நாடகங்களை நாங்கள் ஒரு இடத்திலே நிகழ்த்தி அதை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து அதை இலத்திரையில் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடிய வகையிலே மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வகையிலே நாங்கள் முயற்சிகளை வவுனியா கலை இலக்கிய நண்பர் வட்டம் நாங்கள் 27 வருஷமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் நான் 2 காலமாக தலைவராக இருக்கிறேன். நாங்கள் இந்த பண்டாவன்னிய நாடகத்தை மேடைக்கு ஏற்றினோம் எங்களோட கலைஞர்களை வச்சுக்கொண்டு. அது நாங்கள் என்ன செய்தோம் என்றால், எங்களுக்கு மேடையில் வந்து இந்த ஸ்டாண்ட் மைக்கை வச்சுக்கொண்டு பேசினா அது மேடை மாதிரி இருக்காது. அப்போ இந்த மைக்கில் நாங்கள் இங்கே பாவிக்கிற மைக்குகளை எல்லாருக்கும் கொடுத்து செய்கிறது கஷ்டமாக இருந்தது. அதனால் என்ன செய்தோம்னா, நாங்கள் ரெக்கார்டிங்கை புறம்பா செய்தோம். புறம்பா ரெக்கார்டிங் தியேட்டரில் வச்சு எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்து போட்டு அங்கே நாங்கள் ஒளிப்பதிவையும் பாயசைவையும் எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு மேடைக்கு வந்து போட்டு மேடையில் பேசியக்குள்ள மைக் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு அதை போட்டோம். அது பிசகாமல் சரியாக வந்தது. அப்போ மிக வெற்றிகரமாக இருந்தது. அதை அப்படியே நாங்கள் நாடகமாக வச்சுருக்கிறோம், சிடியாக வச்சுக்கிறோம். அந்த சிடி நாங்கள் யூடியூப்லேயும் போட்டுக்கிறோம், வருடங்களையும் போட்டுக்கிறோம். இப்போ அப்படி சில பேர் செய்யணும். வெளிநாடுகளில் உள்நாட்டிலையும் பண்டாரவன்னிய நாடகத்தை சுருக்கி 66 நாடகமாக மாற்றி அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம். இல்லையென்றில்லை என்றாலும் அது இன்னும் பிரபலப்படுத்த வேணும். பிரபலப்படுத்த காணாது. உரியவர்கள் ஆன்றோர்கள் இவை தொடர்பாக முயற்சி செய்ய வேண்டும். வடிவார் அருணாச்சலத்திலையும் வேளம்படுத்த வீராங்கனையை அரமணத்தியார நாட்டுக்குத்தாக மாற்றி கொழும்பில் உள்ள இந்து மகளிர் கல்லூரி இணைக்க அந்த பிள்ளைகளை கொண்டு ஆடி வவுனியாலம் கொண்டு ஆடினவர் ஆடி அதை சீடியாக வெளியிட்டுக்கிறார். அதே நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது வேறு யாரும் கொண்டு நாங்களே எல்லாம் கொண்டு கேளாது செய்யலாது. நான் நினைக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளில் கூட இது சார்ந்திருக்கக்கூடிய விருப்பங்களோடு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களையும் தொடர்பு கொள்ளலாம். இப்படியான செயற்பாடுகளை ஆற்றுவதற்கும் நாங்கள் எல்லோருமே தயாராக இருக்கிறோம். அரசு நாடகங்கள், இலக்கிய நாடகம், அரசு நாடகம் செய்ய அந்த உடுப்புகளுக்கே ஞாபகம் சில பேர் 1-2 பேர் அந்த உடுப்புகள் வச்சிருக்கணும். அப்போ அவையிட்டு நாங்கள் உடுப்புகளை வாடகைக்கு வாங்கினாலே பெரிய செலவாக இருக்கும். அவ்வளோ செலவே அரசாங்க நிகழ்ச்சிகளில் தர மாட்டோம், கடைசியிலே தர மாட்டோம். கலைஞர்களுக்கு காசு வேண்டாம் அவங்களுக்கு. ஆனால் வாத்திய கலைஞர்களுக்கு சில காசு கொடுக்க வேண்டி வரும், ஒப்பனைக்கு காசு கொடுக்க வேண்டி வரும் கட்டாயம். அதுகளுக்கே செலவுகளுக்கு எல்லாம் கிடக்கும். இதை செய்யலாம்.
நிச்சயமாக இருந்தால் செய்யலாம். ஆனால் அதற்கான அந்த வளமும் களமும் வாய்க்க வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்கான ஒரு களமாகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு ஆரம்பமாகவும் நினைத்து கொள்ளலாம். அப்படி நம்பிக்கை தான் என் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் நினைத்து கொண்டு நாங்கள் நேரத்தை கருத்தலை கூட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய நிலத்தாலே உற்று பார்க்கப்படுகிற ஒருவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய படைப்புகள் எங்கள் நிலம் சார்ந்திருக்கக்கூடிய வளங்களை பேசுகிற விடயங்களாக இருக்கிறது, எங்களுக்கான வளங்களாக இருக்கிறது. இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் என்றால்? இந்த உலகத்தில் ஜீவராசிகள் உயிரினங்களுக்குள்ளே மிகவும் முன்னேறி கொண்டு போகின்ற ஒரு உயிரினம் என்றால் அது மனிதன்தான். அதுக்கு காரணம் அவன் மொழி தொடர்பாடல். அவன் அது பேச்சு மொழியாக இருந்து எழுத்து மொழியாக வந்து கலைமொழியாக மாறினபடியாக அதன் ஊடாக தனது சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு நிறைய ஊடகங்கள் வந்த காரணத்தினால தங்களோட சிந்தனைகளை சரியான வகையில் செம்மையாக வெளிப்படுத்துறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்குது. அதில் உண்டு இந்த எழுத்துத்துறை, இந்த கலைத்துறைகளில். அப்போ இந்த சிந்தனைகளை கட்டாயமாக அடுத்த தலைமுறைக்கு வழங்கணும். அப்படி வழங்கினா தான் அடுத்த தலைமுறை இன்னும் செழிப்பாக ஊங்கி உயர்ந்து வளர முடியும். அப்போ ஒரு படைப்பாளி அடுத்த சமூகத்தை அதுக்கு அடுத்த தலைமுறையை நோக்கி தன் படைப்புகளை கட்டாயமாக செய்ய வேணும். தன்னால் முடியாதுன்னு சொல்லி ஓய்ந்திருக்க முடியாது, அல்லது தன் திறமைகளை தானே தனக்குள்ளே போட்டு புதைச்சி அதை அப்படியே காணாமல் போக செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கு இவ்வளோ காலமாக எங்களுக்கு ஆணும் பெண்ணும் 2 கண்கள் என்று சொல்கிற வழக்கம் இப்போ தான் வந்தது. அப்போ ஒரு ஆணுண்ட ஒரு கண்ணால் மட்டும்தான் இவ்வளோ காலம் பார்த்துனாங்க. இப்போ பெண்ணுண்ட கண்ணும் இப்போ சேர்ந்துருக்குது. அதனால் பெண்கள் நிறைய படைப்பில் வந்துட்டோம். அதனால் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து உலகத்தை மாற்றி போடலாம், அவ்வளோ மாற்றி போடலாம். அப்போ 2 மடங்கு கட்டாயமாக 2 மடங்கு வீச்சு வர வேணும். அப்போ பெண்கள் நிறைய பேர் எழுதுகணும். பெண்களோட பிரச்சனைகளை மட்டுமில்லை, ஆண்களோட பிரச்சனையும் எழுதலாம். அப்போ அதனால் 2 பேரும் சேர்ந்து இளைஞர்கள் தங்களோட பிரச்சனைகளையும் இலக்கியத்தை கொண்டு வர வேணும். இலக்கியமயப்படுத்தினா மட்டும்தான் சுவாரஸ்யமாக விஷயம் போய் சேரும். தங்கு தடையில்லாத வாசிக்க ஒரு புத்தகத்தை எடுக்கிறவன் முதலாவது பக்கத்தை வாசிக்கக்குள்ளே அவளை தூண்டக்குள்ளே இருக்கணும். நீங்கள் போட்டி முதல் தொடங்கியக்குள்ளேயே ஆணையத்தை தொடங்கினீங்கள், இடையில விட்டு போட்டு திருப்பி கொண்டு வரீங்களா? இப்போ வாசகர் நேயர்கள் இப்போ 2வது நிகழ்ச்சி வரும், அந்த குறையை பார்ப்போன்னு வரும். அது மாதிரி எழுத்தாளன் முதல் பக்கத்திலேயே அவளை தூண்டணும். அவளை தூண்ட போல எழுத வேணும். மற்றது எல்லாரும் விளங்கக்கூடிய மொழியில் எழுத வேணும். இப்போ நாங்கள் இப்போ எழுதுகிற மொழியெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்காவது அந்த மொழி பயன்பாடு இருக்க வேணும், குறைஞ்சது. அதையும் தாண்டியும் தான் வெற்றி. இன்றைக்கு நாங்கள் கல்கிட நாவலை வாசிக்கிறோம், பண்டிதமணியில கட்டுரைகளை வாசிக்கிறோம். பண்டிதமணியில கட்டுரை கூட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது. கல்கிட நாவலை இப்போவும் வாசிச்சுன்னு இருக்கோம். நாங்கள் சாண்டில்யன் அகிலன்லாம் வாசிச்சுன்னு இருக்கோம், பதராயன நாவலும் வாசிக்கிறோம். அப்போ அந்த வகையில் செய்யணும். அடுத்தது படித்தவர்கள். இப்போ உலகத்தில் தமிழில் ஒரு பட்டதாரியாக பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்து கொண்டு புனகத இலக்கியம் படித்தா பதராயன் தான். அப்போ அவர் டாக்டர் மூனா பதராயன், அவர் எல்லாரும் கேள்வி படித்தார். நீ பல்கலைக்கழக விரிவுரையாளர், பேராசிரியர், நீ இப்படி படிக்காத எழுதுகிற நாவலை சிறுகதை எழுதுகிறோன்னு கேள்வி பண்ணிச்சினான். ஆனால் அவர் அதை மீறித்தான் பல நாவலோட படைத்தவர். அப்படி படித்தவர் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரிகளாக இருக்கிற அல்ல பல்கலைக்கழகத்தில் விரிவாளராக இருக்கிற பேராசிரியராக இருக்கிறவர்களும் படைப்புக்கு வரணும். நந்தி பேராசிரியர் நந்தி நல்ல அருமையாக சிறுகதை எழுதியிருக்கிறார். அப்படி வரைக்குள்ள அவையோட அறிவு அனுபவம் சேர்த்து நாவலுக்குள்ளே வரும். இப்போ சாதாரணமான 5ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படித்தவன் அனுபவத்தை மட்டும் நாவலுக்குள்ளே கொண்டு வந்து காணாது. பெரிய படிப்பாளிகளின் அனுபவம் பெற வேணும். ஆனால் அப்படி எங்களுக்கு இலங்கையில் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு இலங்கையில் நாவல் சிறுகதை புனகதை எழுதுகிற ஆக்களுக்குள்ளே பெரிய படிப்பாளிகள் மேம்பட்டதாரியோ இல்லை பல்கலைக்கழக விரிவாளோ சொல்லி விரல் விட்டு சொல்லிடாது. படைப்பாளிகள் இல்லைன்னு நான் சொல்லணும். அவை ஆய்வுத்துறையில் மட்டும்தான் இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிறோம், வெளிநாடுகளில் பேசுகிறாங்க. இப்போ அதுக்கு பல்கலைக்கழகம் வெளியில் வரணும். பல்கலைக்கழகத்தில் நாவல் படைக்கிறவன் அல்லது புனகதை இலக்கியம் படைக்கிறவனை சும்மா ஒரு சாதாரணமான ஒரு புனகதை எழுதிட்டு போகிறான்ற மாதிரியான அந்த மனப்போக்கு அவையிலேருந்து மாற வேணும். அவங்கள உற்சாகப்படுத்த வேணும். ஆய்வு இலக்கியம் செய்தால் மட்டும்தான் அது படைப்புன்னு யோசிக்கக்கூடாது. அடுத்தது மொழி வளரணும். கட்டாயமாக மொழியை சரியான வகையில் கையாளுறக்கூடிய பயிற்சி மாணவர்களுக்கு வேணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்குள்ள ஆக கெட்டிக்காரன் மெட்ஸ் படிக்க போகிறான், டாக்டருக்குன்னு போகிறான், மெடிசன் படிக்கிறதுக்கு, அடுத்தவன் என்ஜினியரிங்னு போகிறான்னு சொல்லுவோம், சமனாக போய்க்கொண்டான். பிறகு அங்கால அடுத்தது ஒவ்வொரு துறையாக போய் ஆக கடைசி துறைக்குள்ளான் தமிழ் வருது. அதுக்கு அப்புறம் இந்த நாகரிகம் வருது. ஆக கடைசி துறையில் வர மாணவன் அந்த முதலாவது தரத்தான மாணவனுக்குரிய ஆற்றல் இல்லாதவன் என்று கணிக்கப்படுது. அது உண்மை போய் வேறு விஷயம். அந்த கணிக்கப்படுறவன் தான் தமிழை வளர்த்து கொண்டுக்கிறான். அப்போ அங்கே முதலாவது தரமான ஆற்றல் உள்ளவன் தமிழுக்குள்ளே வர இல்லை. அவன் வரணும், டாக்டர் வரணும், என்ஜினியர் வரணும், அக்கௌண்டன்ட் வரணும், லோயர் வரணும், அது வர இல்லை. நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறேன். இந்தியாவிலிருந்து பேராசிரியர் மூனாமன இஸ்மாயில் நீதவான் அவரை புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். இப்போ சட்டம் சார்ந்த பல்வேறு வகையான நூல்களை நான் தமிழில் வாசிக்கிறேன். சயின்ஸ் விஞ்ஞானம் சார்ந்த பல்வேறு வகையான நூல்களை இந்தியாவில் எழுதுகிறாங்க, நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அது நாவல் வாசிக்கிறது மட்டுமில்லை, எவ்வளோ அறிவு எங்களுக்கு அது. இப்போ இங்கே நாவல் எழுதுகிற புனகதை எழுதுகிறார்கள் எல்லாருமே பெரியாக்கள் இல்லை. பெரியாக்கள்னு நான் சொல்ல பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு பேராசிரியர் மட்டத்தில் யாருமே இல்லை.
இல்லை நீங்கள் பேராசிரியர் நந்தியை தவிர ஒரு ஆண்ட பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரே இல்லை படைப்பிலக்கியத்தை பாக்கியில் நாட்டுக்குத்து நாங்கள் மாணவரை சொல்லுவோம் ஆய்விலக்கியம் கனவேற சொல்லுவோம் ஆனால் ஒரு பேராசிரியர் நந்தியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது சிவஞானந்தரம் அந்த இது தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு மாறி இருக்கு வரதராயனுக்கு வழிவகுத்திருக்கிறார் நிறைய பேர் வெளிக்கொண்டிருக்காங்க பிரச்சனை இல்லை அதுவும் பெறணும் வந்தால் அடுத்த தலைமுறைக்கு இந்த புனைகதை இலக்கியத்தின் ஊடாகவும் நல்ல அறிவியலையும் நல்ல கருத்துக்களையும் பரப்ப முடியும் அதை அவையும் செய்ய வேணும் அப்படி எழுதுகிறவர்களையும் அங்கீகரிக்க வேணும் நிச்சயமாக மிக காத்திரமான கருத்துக்களை எங்களுக்காக தந்திருக்கிறீர்கள் இந்த கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சென்றடைகிற போது நிச்சயமாக எங்களுடைய நிலத்தை வளப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் எங்களை வளப்படுத்தக்கூடிய பல்வேறு விடயங்களை நாங்கள் தேடி பயணப்படலாம் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோடு மிக்க நன்றி. நீங்கள் வவுனியாவிலே இருந்து இங்கே வருகை தந்து இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறோம். பல விடிய பரப்புகளை நாங்கள் உரையாடி இருக்கிறோம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு இருக்கிறோம். ஆனால் உரையாடி இருக்கக்கூடிய விடிய பரப்புகள் காத்திரமாக சென்றடையும் என்கிற நம்பிக்கையோடு மிக்க நன்றி. நன்றி சர்மிளா அவர்களே. நன்றி சர்வதேச தமிழ் ஒலிபரப்பு ஐபிசி நிறுவனத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள், இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் பிடித்தாகட்டும். எல்லோரும் சேர்ந்து உலகத்தை போரில்லாத உலகமாக சமத்துவமான உலகமாக கட்டியெழுப்புவதற்கு உறுதி கூறுவோம். நன்றி, வணக்கம். எழுதுங்கரங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே நாங்கள் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக ஆனை கட்டிய அறியாத்து என்கிற புத்தகத்தோடு ஆரம்பித்து அதனுடைய நூலாசிரியர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களோடு பல விடயங்கள் சார்ந்து உரையாடி இருக்கிறோம். இதே போன்று இன்னும் ஒரு நூலோடும் நூல் ஆசிரியரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.